மனித குலம் அனைவருக்கும் இறைவன் வழங்குவானாக என்ற ஒரு பிரார்த்தனையுடன் இந்த அமர்வை நான் துவக்கிட்டேன். ஒரு இனிய மாலை இது. பல தரப்பு மக்கள் இந்த அரங்கத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கு எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், அறிவுஜீவிகளும் இருக்கின்றார்கள், இளைஞர்களும் இருக்கின்றார்கள், சகோதர சகோதரிகளும் இருக்கின்றார்கள், பல்சமய மக்களும் இருக்கின்றார்கள். ஆக ஒரு அழகான ஒரு மாலையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த அமர்வின் நோக்கம் நம் அனைவருக்கும் ஒரு கவலை இருக்கின்றது. அது என்ன கவலை? நம்முடைய வீடுகள், நம்முடைய மஹல்லாக்கள், நம்முடைய இந்த அழகிய நகரம் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதுதான் இந்த போதை என்ற ஒரு மாயை. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஜமாத்தே இஸ்லாமியின் இந்த நாட்டில் கடந்த 80 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கின்றது. அது அவ்வப்பொழுது பரப்புரைகளை எடுத்துரைக்கிறது. காரணம் என்னவென்றால், விழிப்புணர்ச்சியை கொடுக்க வேண்டும், மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். அதற்காக ஒருபுறம் இப்படிப்பட்ட பரப்புரைகள் என்றால், மறுபுறம் அதனுடைய புத்தகங்கள், சோசியல் மீடியா மூலமாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பரப்புரையை நாம் நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கின்றோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்பு, பங்களிப்பை நாம் எதிர்பார்க்கிறோம். இது எல்லோருடைய பிரச்சனை, இந்த நாட்டின் பிரச்சனை. விழிப்புணர்ச்சி தேவையா என்றால் தேவையில்லை என்று சொல்லலாம், அனைவருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் சற்று 10-15 நிமிடங்கள் இந்த சப்ஜெக்ட பேசுங்க, பக்கத்தில் இருப்பவருக்கு அவர் உங்களுக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்வார்கள். எல்லோருக்கும் தெரியும். கேள்வி என்னவென்றால், தீர்வு என்ன? எப்படி இந்த பிரச்சனைக்கு நாம் எதிர்கொள்ள போகின்றோம்? மௌனமாக இருந்தால் ஒன்றும் நடப்பதில்லை. மௌனம் இன்னும் பிரச்சனை அதிகரிக்கும். ஆக காரணங்களை கண்டுபிடித்து அந்த காரணங்கள் இந்த மக்களை நாம் விமர்சனம் செய்து அவர்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி, குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு நாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க என்பதற்காக இந்த பரப்புரையை நாம் தொடங்கி இருக்கின்றோம். பல விஷயங்கள் இந்த அமர்வில் வந்தன. முதலிலே நண்பர்களின் அழுத்தம். அதுதான் இந்த ஒன் டைம் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, நம்ம குஷியாக இருப்போம் சொல்லி நண்பர்களுடைய அழுத்தம். ஆர்வ கோளாறு. என்ன ஆச்சு, ஒரு வாட்டி குடிச்சா என்ன ஆகிற போகுது? ஒன்னும் ஆக போதில்லை, நமக்கு அந்த செல்ஃப் அந்த இது இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்வ கோளாறு. சமூக ஊடக கலாச்சாரங்கள், அவர்களுக்கு இது ஒரு வியாபார பொருள். அவர்களை விற்று கோடான கோடி பணம் சம்பாதிக்கிறார்கள் என்றால், மக்களுடைய குடும்பங்களை வாழ்க்கை அடித்தவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு புரிந்து கொள்ள முடிவதில்லை. மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தவறான தீர்வாக போதையின் பக்கம் நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது, சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக நாம் போதையை பார்க்கின்றோம் என்று மக்கள் நினைக்கிறார்கள், குடிப்பழக்கத்தில் இருக்கின்றார்கள். மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்ல வேண்டாம், எளிதில் இது கிடைத்து விடுகின்றது. ஒரு தீமை என்று சொன்னால் அதற்கு அரசாங்கமும் சமூகமும் அதை இயலாமல் ஆக்கும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இது எளிதிலே எங்கு பார்த்தாலும் இருக்கின்றது. பள்ளிக்கூடங்களிலும் வகுப்பறைகளிலும் வந்துவிட்டன. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றோம். வேலை இல்லை, பணம் இல்லை, பிரச்சனைகள் அதிகம், மன அழுத்தம், குழப்பம். இதோ ஒரு தீர்வு என்று நம்முடைய இளைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆக நாம் தவறான முன்மாதிரிகளை பார்க்கின்றோம், படங்களை பார்க்கின்றோம். குளித்துக் கொண்டு அவர் மிக அமைதியாக இருக்கின்றார் என்ற ஒரு மாயை நம்ம திரைப்படங்கள் காட்டுகின்றன. இப்படியான பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஒரு இளைஞர், ஒரு தனிநபர், ஒரு பெண்மணி, ஒரு குடும்பம், ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக முதன்மை பிரச்சனை என்னவென்றால், ஒன்று தீமை என்று சொன்னால் அந்த தீயை அணைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்யப்பட வேண்டும். ஆனால் இங்கு
அனைத்தையும் கட்டவிழ்த்து விட்டு எல்லாம் திறந்து விட்டு சும்மா பேச்சுக்காக நாம் அரசாங்கமும் மக்களும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் என்றால் இது நாம் செய்கின்ற மிகப்பெரிய சமூக துரோகமாக நாம் பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, சகோதரி, ஆக நாம் அனைவரும் எழுந்து குரல் கொடுக்க வேண்டும். ஏன் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது? ஆனால் தீர்வு என்று சொல்லும் பொழுது இந்த சபையிலே நாம் பார்க்க வேண்டியது உண்மையான நிரந்தரமான தீர்வு என்னவாக இருக்க முடியும், அதை நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் மக்கள் மதுவிலும் போதையிலும் சமூக தீமைகளிலும் இருக்கும் பொழுது அங்கு அடிப்படையான 2 விஷயங்கள் எடுத்து வைத்தார்கள். ஒவ்வொரு தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை. அடிப்படை என்ன? ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம். ஒன்று, உங்களை படைத்த இறைவனை அறிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு முன்னால் நீங்கள் தப்பிக்க முடியாது. உங்களை பற்றியும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ரகசியங்களை பற்றியும் அறிவான். நீங்கள் தனிமையில் இல்லை, உங்களுடன் உங்களுக்கு படைத்த இறைவன் கண்காணித்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற பேர் உண்மையை குர்ஆன் இந்த செய்தியை எடுத்து சொல்லும் பொழுது நபிகள் பெருமானார் அவர்கள் சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னார்கள். இதுதான் மக்காவில் மாற்றம். ஒரு சமூக தீமைக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு பெருமானார் எடுத்த முதல் பயிற்சி நான் தனியாக இல்லை. இன்று மனிதன், ஒரு இளைஞன் என்ன நினைக்கின்றான்? I am free. எனக்கு யாரும் கேட்பார் இல்லை, பார்ப்பார் இல்லை, கவனிப்பார் இல்லை. இந்த இடத்தில் தான் நபிகள் நாயகம் அவர்கள் புரிய வைத்தார்கள். இல்லை இல்லை இல்லை, இந்த உலகத்திற்கு நீ வந்திருக்கிறாய் என்றால் உன்னை படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான். அவன் உன்னை வாழ்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கின்றான். உனக்கு தேவையான சூரிய வெப்பம், உனக்கு தேவையான நீர் வளங்கள், உனக்கு தேவையான தாவர வகைகள், உனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொடுத்திருக்கிறான் அல்லவா? அந்த இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் சொல்லிவிட்டு அடுத்தது சொன்னார்கள் பெருமானார். அது மிக முக்கியமானது. ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையுடைய கணக்கினை கொடுக்க இருக்கின்றான். You are answerable. உன்னுடைய இளமையை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய அந்த பொருளாதாரத்தை பற்றியும் உன்னுடைய செயல்களை பற்றியும் உன்னுடைய ஆளுமையை பற்றியும் உன்னுடைய திறமைகளை பற்றியும் நீ எப்படி செலவழித்தாய், எப்படி கழித்தாய், எப்படி வாழ்ந்தாய். ஒரு சிறிய கம்பெனியில வேலை செய்த கொடுக்கிற சம்பளத்திற்கு அவன் கணக்கு கேட்கிறான், ரிப்போர்ட் கேட்கிறான். ஒரு மாதம் ஒரு பயிற்சிக்கு ஜப்பானுக்கு அமிச்சா வந்த பிறகு ரிசல்ட்டை கேட்கிறான். இது ஒரு நிதர்சன உண்மை. இது அப்படி இருக்கும்போது நம்மை படைத்த இறைவன் அப்படி விட்டு விடுவானா? இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு தீமைகளுக்கும் அந்த அநீதிகளுக்கும் மறுமையிலே இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். நீ எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறாய் அப்படி நீ படைக்கப்படுவாய். மக்கள் கேட்டார்கள், மீண்டும் எழுப்பப்படுவோமா? ஆம், எழுப்பப்படுவோம். எப்படி நீ இருக்கிறாயோ அப்படி நீ எழுப்பப்படுவாய். பல கேள்விகள் அவர் கேட்டார்கள். மக்கி போன இந்த எலும்புகளை உயிர் கொடுப்பவன் யார்? சொன்னார்கள், அவர்களிடம் சொல்லும் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அவர்களிடம் சொல்லும் இறைவன் சொல்லுகின்றான், நபியே, அண்ணலாரே, இவர்களுக்கு சொல்லும், எவன் உன்னை முதலில் படைத்தானோ அவன் மீண்டும் படைத்தான். அது அவனுக்கு லேசு. நீ ஒண்ணும் இல்லாமல் இருந்தாய், ஏதோ இருக்கின்றாய். அடுத்தது நீ மண்ணறைக்கு செல்கிறார்கள், மீண்டும் எடுப்பது அவனுக்கு சிரமமா? குர்ஆனிலே பல கேள்விகள். உங்களுடைய இந்த விரலுடைய நுனிகள் எப்படி இருக்கின்றதோ அப்படி நீங்க எழுப்பப்படுவீர்கள். இறைவனுடைய நீதிமன்றத்தில் நீங்க நீர் கேட்கின்றீர்கள். இந்த நம்பிக்கை ஒரு மனிதனை வீரனாக்குகிறது. தீமைகள் இந்த தவிர்த்து வாழ்வதற்கு அது வசதிப்படுத்துகிறது. அவனுக்கு நல்லவனாக்குகிறது, வல்லவனாக்குகிறது, நேர்மையான மனிதனாக்குகிறது. ஏனென்றால் எங்கு கஷ்டங்கள் இருந்தாலும், இன்று நான் கடினங்கள் சந்தித்தாலும், நாளையில் இறைவனுடைய நீதிமன்றத்திலே நான் வெற்றியாளனாக மாறுவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 2 அடிப்படைகளை பெருமானார் அவர்கள் சமூகத்துக்கு எடுத்து வைக்கும் போதுதான் தீமைகள் குறைந்தன. இந்த 2 மீது மக்கள் வைத்த அந்த ஆழமான நம்பிக்கை,
அவர்களை நல்ல மனிதர்களாக, புனிதர்களாக அது ஆக்கியது. ஆக தீர்வு இருக்கிறது, நிரந்தர தீர்வு இருக்கிறது. அதற்கு ஒரு முன்மாதிரியாக நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை இருக்கின்றது. நாம் சற்று திறந்த மனதை பார்க்க வேண்டும், அதை நாம் தீர்வாக பார்க்க வேண்டும். பெருமானார் அவர்கள் அகிலத்திற்கு அருட்படையாக வந்தவர்கள், முஸ்லிம்களுக்கு மட்டும் வந்தவர்கள் அல்ல. நம்மை படைத்த இறைவன் அவன் அகிலத்தின் அதிபதி, எல்லோரையும் படைத்தவன் அவன் தான். ஆகவேதான் நம்முடைய முகங்கள், கண்கள், காதுகள் அந்தந்த இடத்தில் இருக்கின்றன. பல படைப்புகள், படைப்பாளர்கள் இருந்திருந்தால் மனிதர்கள் வெவ்வேறு விதமாக இருப்பார்கள் அல்லவா? ஆனால் அப்படி அல்ல. மனிதனுடைய அந்த உடல் உறுப்புகளை பாருங்கள், எங்கு கண்கள் இருக்கின்றனோ கண்கள் இருக்கின்றன. அவர் எந்த மதத்தில் இருந்தாலும் சரியே, படைத்த இறைவன் ஒருவன் தான். ஒரு நாள் அவனுடைய நீதிமன்றத்தில் இருப்பது நிச்சயம் என்ற உண்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன் எடுத்து வைத்தார்கள். மாற்றம் வந்தது. நமக்கு முன்னால் அந்த காட்சிகள் இருக்கின்றன. மக்கள் மடாக்குடியர்கள் இந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விலகினார்கள். தங்கள் வீட்டில் இருந்த அந்த மதுபானங்களை எடுத்து உடைத்தார்கள். வரலாறு சான்று பகிர்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தனி மனிதன் மாறவில்லை என்றால் வீடு மாறாது. ஒரு வீடு மாறவில்லை என்றால் சமூகம் மாறாது. சமூகம் மாறவில்லை என்றால் அந்த நாடு மாறாது, உலகம் மாறாது. மாற்றம் தனிநபரிலிருந்து வர வேண்டும். ஆக இந்த பரப்புரைய நோக்கம் ஒரு பெரிய பரந்த விரிந்த பரப்புரை செய்து முடிப்பதல்ல. We have to meet the people. மக்களை நாம் சந்திக்க வேண்டும். கவுன்சிலிங் மூலமாக, சந்திப்புகளின் மூலமாக, உரையாடலின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்களை நாம் இடம் பிடிக்க வேண்டும். அண்ணன் அவர்கள் சுட்டிக்காட்டார்கள், கவலை கொள்ள வேண்டும். சகோதரி அவர்கள் சுட்டிக்காட்டார், அவங்களுடைய இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கம் காட்டுகின்ற ஒரு தருணம் தான். ஆஹா, இந்த நாட்டினுடைய எளிய சமூகம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? அவர்களுடைய எத்தனை எதிர்பார்ப்புகள் தன்னுடைய பெற்றோர்கள் வைத்திருக்கின்றார்கள், உறவினர்கள் வைத்திருக்கின்றார்கள், இந்த நாடு வைத்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக என் அருமை சகோதரர்களே, குர்ஆன் இன்னொரு அடிப்படை எடுத்து வைக்கிறது. நம் அனைவருக்கும் அது பொருந்தும். திருக்குர்ஆன் சொல்லுகின்றது, இறைவன் சொல்லுகின்றான், தீமைக்கு எதிராக குரல் கொடுங்கள். அது தீமை செய்த மக்களை மட்டும் தாக்காது, எல்லோரையும் தாக்கும். ஆக நான் நன்றாக இருக்கின்றேன், எனக்கு இன்னும் இந்த போதையுடைய தாக்கம் வரவில்லை, என்ற குடும்பத்திற்கு வரவில்லை, என்னுடைய அண்டை வீட்டாருக்கு வரவில்லை. அப்படி அல்ல. இந்த தீ பரவி கொண்டிருக்கின்றது, அது பரவும். அதை தடுப்பதற்கு அனைவரும் முன்னுக்கு வர வேண்டும். அந்த குழப்பத்தில் இருந்து, அந்த அநீதியில் இருந்து, அந்த தீமையிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அது வெறும் தீமை செய்வதை மட்டும் தாக்காது. ஆகவேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு தீமையை பார்க்கிறீர்களா, உங்கள் கையால் அதை தடுங்கள். என்ன அர்த்தம்? அரசு, அதிகாரம், பலம் இருக்க வேண்டும். ஆக அரசாங்கத்துக்கு நாம் கேட்கின்றோம், இந்த கடைகளின் மூலமாக, டாஸ்மாக் மூலமாக உங்களுக்கு வருவாய் இருக்கிறதா? ஆனால் எத்தனை வீடுகளை, லட்சக்கணக்கான வீடுகளை உடைத்து அங்கு குழப்பத்தை உருவாக்கி அமைதியை நீக்கி இந்த பணத்தை சம்பாதிக்கின்றீர்கள். நமக்கு இலவசங்கள் வேண்டாம், நாம் இலவசத்துக்காக வரவில்லை. நம்முடைய வீட்டில் அமைதியாக இருப்பதற்கு இந்த டாஸ்மாக் கடைகளை நீங்கள் மூடுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டும், குரலை கொடுக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், உங்களிடம் பலம் இல்லையா, உங்களிடம் சக்தி இல்லையா, நீங்கள் நாவால் இந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுங்கள். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எழுத்து இந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். நாம் அனைவரும் பொறுப்பாளர்களாக இருக்கின்றோம். நான் பேச்சாளர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவரை சந்திப்பதற்கு என்ன பேச்சு திறமை தேவைப்படுகிறது? உங்களுடைய அண்டை வீட்டார்கள் செல்வதற்கு, பள்ளிக்கூடத்தில் முதல்வரை சென்று பேசுவதற்கு, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மிக அன்பாக பேசுவதற்கு நம்மிடம் அனைத்து திறமைகளும் அல்லாஹ் தஆலா இறைவன் கொடுத்திருக்கின்றான். ஆக நாம் குரல் கொடுக்க வேண்டும். மீண்டும் சொன்னார்கள் பெருமானார், உங்களிடம் அதுவும் இல்லையா, அதற்கும் சக்தி இல்லையா, மனதால் அந்த தீமை வெறுங்கள். ஆக தீமையை வெறுக்க வேண்டும். ஐயோ, இப்படிப்பட்ட தீமை நடந்து கொண்டிருக்கின்றது. தினசரி நாள்தோறை பார்க்கின்றோம், எத்தனை தீமைகள் சகோதர சகோதரி. நம்முடைய இளைய சமூகம் எப்படி பாழாகி கொண்டிருக்கிறது. நமக்குள்ளே அந்த குமுறலும் வரவில்லை,
நமக்குள் அப்படிப்பட்ட கவலை வரவில்லை என்றால் நம்மிடம் இறை நம்பிக்கை இல்லை என்று நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அந்த உதாரணம் நமக்கு பொருந்தும். மிக இலகுவான உதாரணம் அது. சில மனிதர்கள் கப்பலில் செல்கின்றார்கள். அங்கு 2 தளங்கள் இருக்கின்றன. கீழ்த்தளத்தில் சில மக்கள் இருக்கிறார்கள், மேல் தளத்தில் சில மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தண்ணீரை வாங்குவதற்கு மேல் தளத்துக்கு செல்ல வேண்டும். அவர்கள் சற்று இவர்கள் ஏன் அடிக்கடி வந்து நம்மிடம் தண்ணீர் வாங்குகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, கீழ்த்தளத்திற்கு ஒரு மனிதன் ஒரு துளையை போட முண்டுக்கு வருகின்றான் கப்பலிலே. அது மூலமாக தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை சொன்னார்கள். அவர் துளையை போடும் நேரத்தில் அவருடைய கரங்களை மேல் தடுத்த மக்கள் பிடிக்காமல் விட்டுவிட்டால் கீழ்த்தடுத்த மக்கள் மட்டும் மூழ்வது இல்லை. யாரெல்லாம் மூடுவா? அனைவரும் மூடுவார்கள். ஆக இன்று இந்த சமூகத்தில் நாம் அனைவரும் மூழ்குகின்ற இந்த நிலையில் இருக்கின்றோம். நிம்மதியா இருக்கிற நிலையில்லை. அருமை சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்த்து ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய இந்த பொறுப்பை நிறைவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய கடமை இங்க இருக்கிற அனைவருக்கும் இருக்கின்றது. அறிவுஜீவிகளும், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இளைஞர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதை தான் தம்பி அவர்கள் அந்த துவக்கத்தில் ஓதிய வசனத்தை சொன்னார்கள். நீங்கள் ஒரு சிறந்த சமூகமா? நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான படிக்கிற சமூகமா? அப்படி என்றால் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். நன்மை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஒரு சிறந்த சமூகத்தின் அடிப்படையது. ஒரு அழகான சமூகத்தினுடைய அடையாளம் அது. நன்மையை செய்யாமல் நன்மையை நான் செய்வது லேசு, ஆனால் ஏவ வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும். தீமையை நான் செய்யாமல் இருப்பது லேசு, ஆனால் பிறருக்கு அதை எச்சரிக்க வேண்டும். இது மிகப்பெரிய கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது. அனைவருடைய பொறுப்பு. நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீடியா சகோதரர்கள் கேட்கின்றார். இவர்கள் நினைத்தால் இந்த செய்தியை இங்க இருக்கிற 100 மக்கள் அல்ல, லட்சக்கணக்கான மக்கள் இந்த செய்தியை சொல்லலாம். மீடியா ஒரு பவர், சோசியல் மீடியா ஒரு பவர், 2 நிமிட குறும் படங்கள் ஒரு பவர். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகள், நாம் அனைவரும் இணைய வேண்டும், கரம் கோர்க்க வேண்டும், ஒருவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் தம்பி அவர்கள் சொன்ன மாதிரி 3 சாராருக்கும் நம்முடைய செய்தி போய் சேர வேண்டும். டாக்டர் சொன்னார்கள் 55% மக்கள் இன்னும் அது செல்லவில்லை. அவர்களுக்கு நாம் அரணாக இருக்க வேண்டும். புரிய வையுங்கள், இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள், அன்பை செலுத்துங்கள், இதயத்தில் இடம் பிடிங்கள். சொல்லுங்கள், இது அழிவின் பாதை, அமைதியின் பாதை அல்ல. அமைதி வேண்டுமா? இதிலிருந்து விலகியிருங்கள். ஆக போதை அமைதி அல்ல, அது அழிவு என்பதை சமூகத்துக்கும் குறிப்பாக இளைஞர் சமூகத்துக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் இந்த படியை செய்ய வேண்டும். மறுபுறம் கருணை காட்ட ஒரு வேண்டிய முக்கியமான இடம், அதில் ஆளாக இருக்கிற மக்கள். அவர்கள் எதிர்ப்பார்கள், அவர்கள் நம்மை எதிரியாக பார்க்கலாம். இல்லை சகோதர சகோதரி, அவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு இடம் இருக்கின்றது. அதை நாம் கேட்க வேண்டும், அவருடைய குமுறல்களை கேட்க வேண்டும். தம்பி சொன்னோம் அல்லவா, நாம் கடற்கரைக்கு சென்றபோது அவர்கள் பேசுகிறார்கள் என்று பேச வேண்டும், புரிய வைக்க வேண்டும். மீண்ட மக்கள் மீண்டும் செல்லாமல் இருப்பதற்காக நாம் அவர்களிடம் பேச வேண்டும். ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு. இந்த இடத்தில் குறிப்பாக நான் இந்த இடத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பெற்றோர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு இடம் தரவில்லை என்றால் இந்த பிரச்சனை வருகின்றது. என் பேச்சு கேட்பதற்கு வீட்டில் இடமில்லை, என் பேச்சை கேட்பதற்கு பள்ளிக்கூடங்களிலும் இடமில்லை. ஆசிரியர் பெருமக்களுக்கும் நமக்கும் பெரிய இடைவெளி வந்து விட்டது. எனக்கு ஒரு அழகான இடம் கிடைத்திருக்கிறது, அதுதான் அந்த தீய சமூகம். எனக்கு ஒரு அழகான இடம் கிடைத்திருக்கிறது, அதுதான் என்னுடைய தீய நண்பர்கள். ஆனால் அது ஒரு தீய நண்பர்கள் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் நினைக்கின்றான் இதுதான் வாழ்க்கை, இதுதான் அமைதி. ஏனென்றால் நான் பேசுகின்றேன், அவன் கேட்கின்றான். ஏனென்றால் என்னுடைய பிரச்சனையை சொல்லுகின்றேன், அவன் ஒரு தீர்வை எனக்கு கொடுக்கின்றான் என்று அவன் அந்த சமூகத்தில் செல்கின்றான். இந்த இடத்திலே அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? வீடு ஒரு காரணம். நாம் பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை, பேசுவதில்லை.
அவர்களுடைய பிரச்சனைக்கு அக்கறை காட்டுவதில்லை. அவர்களும் இதில் இருக்கின்றார்கள், பெற்றோர்களும் இதில் இருக்கின்றார்கள். நேரம் இல்லை. போதையும் உடல்நலமும். இந்த போதையினால் மனிதனுடைய உடல்நலம் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது, அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தொடர்ந்து எவ்வாறு செயலிழந்து கொண்டு வருகிறது என்பதையும் இவர் மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் இதில் நிரூபித்திருக்கிறார். இந்த புத்தகத்தில் நிரூபித்திருக்கிறார். இந்த போதையை எப்படி இந்த மக்கள் மனிதர்கள் எப்படி நாடி போறாங்க, எப்படி எல்லாம் அடிமையாகிறாங்க அப்படின்ற இதுல பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றாவது தலைப்பு சமூக விளைவுகள். இதனால் ஏற்படுகின்ற சமூக விளைவுகள். இந்த போதையை எப்படி ஒருத்தர் எப்படி எல்லாம் போதை பரவலாக கிடைக்கின்றது, எப்படி எல்லாம் இந்த மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள், அதனால் ஏற்படுகின்ற சமூக விளைவுகள் என்னென்ன என்பதையும் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதில் முத்தாய்ப்பாக நிறைய விஷயங்கள் பதிவு செய்திருக்கிறார். இது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த பக்கத்தையும் நம்ம அப்படியே கடந்து போக முடியாது, எந்த வரியையும் கடந்து விட போக முடியாது. ஒவ்வொரு வரியும் நமக்கு 1000 விஷயங்கள் இந்த புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா, யாரும் மீண்டு வர முடியாதா அப்படின்னு யோசிச்சு 4வது தலைப்பாக கொடுத்திருக்காரு. போதையிலிருந்து மீள முடியுமா? கண்டிப்பாக முடியும் என்று சொல்கிறார். எப்படி என்றா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சொன்னாருங்களா, ஒரு சஹாபா ஒரு தோழர் எப்படி இந்த போருக்கு போயிட்டு மறுபடியும் வந்த உடனே முதல்ல அந்த தனி மனிதன் மாற வேண்டும், நாட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்று அவன் மாறி முன்னேறி வந்தால் அது இந்த சம்பவம் அவர் எப்படியெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஒரு 7-8 தலைப்பின் கீழ் சிறுக சிறுக இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு, பெற்றோர்கள் பொறுப்பு, கல்வி வளாகங்களுடைய பொறுப்பு, மாணவர்களின் பொறுப்பு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மனிதனை திருத்துவதற்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அதையும் இது பதிவு பண்ணியிருக்கிறார். இது எப்படி செய்யணும், இந்த சமூகத்தின் மீது கடமையாகின்ற இந்த பணியை, இந்த தீமையை அழிக்க வேண்டும், இந்த கல்வி எப்படி செய்ய வேண்டும் என்பது போதைக்கு எதிரான ஒரு போர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அறிவிக்கிறார். அது எந்த வழியில் இருக்கணும், அற வழியில், உளவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் இந்த மக்களை, பாதிக்கப்பட்டவர்களை இதில் மீட்டெடுக்க வேண்டும். ஒரு தலைமுறை எப்படி நம்ம செம்மைப்பட, அடுத்த தலைமுறை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற விஷயம் பதிவு பண்ணிருக்காரு. இன்னொரு விஷயம்னா, இது சமூகம் செய்யறோம், தனி மனிதர்கள் செய்யறோம், எல்லோரும் செய்கிறோம். சரி, மதுவிலக்கு கொண்டு வர முடியாதா, இந்த அரசாங்கமே கொண்டு வர முடியாத மதுவிலக்கு, அது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, அதுவும் பேசியிருக்கிறார். மதுவிலக்கு சாத்தியம், எங்கெல்லாம் சாத்தியம் ஏற்பட்டிருக்கு, அங்க எவ்வளவு பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கு, எங்கெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி பொய்க்காரம் சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் இது பதிவு பண்ணப்பட்டிருக்காரு. இறுதியாக ஏன் இன்னைக்கு பெரும்பான்மை இஸ்லாத்தில் குடிப்பவர்கள், போதை பக்கம் போவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த இஸ்லாமிய கொள்கை அவர்கள் என்ன கற்றுக் கொடுத்தது, இது ஏன் ஒட்டுமொத்த சமூகம் பின்பற்றப்படக்கூடாது, இது ஒரு நல்ல சிறந்த கொள்கையாச்சு என்பதையும் இதில் பதிவு செய்திருக்கார். ஆக மொத்தத்தில் இந்த புத்தகத்தை நீங்கள் புரட்டினால் உண்மையில் சொல்கின்றேன், நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு ஒரு மனிதர் எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒருவர் ரொம்ப அழகாக தெளிவாக ரத்தின சுருக்கமாக கொடுத்திருக்கிறார். இது நம்ம ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையாகும். போகிற போக்கில் மருத்துவராக மட்டும்தான் நினைத்தேன், ஒரு கவிதையுடன் இந்த புத்தகத்தை முடித்திருக்கிறார் அவர். ரொம்ப அழகான 2 லைன் தான் அந்த கவிதை. போதை அழிவின் பாதை, விழிப்புணர்வே வாழ்வின் பாதை, தேர்வு நம் கையில், எதிர்காலம் நம் தலைமுறையின் கையில் என்ற அந்த கவிதை வரிவுடன் இந்த புத்தகத்தை அவர் எழுதி முடித்திருக்கிறார். ஆகவே பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தை நாம் அதிகமாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும், நாம் வாசிக்க வேண்டும், நாம் களத்தில் இறங்கி பணி செய்ய வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை ஒரு முறையாவது வாசித்துருங்க. ஏன்னா நம்ம களத்துக்கு அவ்வளவு துணையா இருக்கு, புள்ளி விவரம் கூட கொடுக்கின்றார், ரொம்ப அழகா தெளிவா இருக்கு இந்த புத்தகம். இது ஒரு புத்தகமே போதும், நம்மளை செயல் தூண்டுறதுக்கு, செயல்பாட கொண்டு வரதுக்கான இந்த ஒரு புத்தகமே போதுமானது நான் நினைக்கின்றேன். இறுதியாக ஒரு விஷயத்தை ஒரு வரியின் சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தின் பக்கங்களை சற்று புரட்டி வாசியுங்கள். போதையினால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வை நம்மால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை நம் உள் பிறக்கும். நன்றி. இந்த மதுக்கு எதிரான போராட்டம் சொன்னா அதுக்கு வேற இமேஜ் இருக்கு, அதுக்கு புரிதல் வேற. போதைக்கு எதிரான போராட்டம்னா புரிதல் வேற. போதை பொருள் என்று சொன்னால் மக்களுக்கு மைண்ட்ல வருவது வேற, மது என்று சொன்னால் மக்களுக்கு மைண்ட்ல வருவது வேற. இந்த ரெண்டும் இன்னைக்கு வித்தியாசப்பட்டு போயிடுச்சு. ஆனா 1970-80 காலகட்டங்கள்ல நீங்க போதைன்னு சொன்னா அது கள்ளு, மதுதான். சார் கரெக்ட் தானே? ஏன் மாறிடுச்சு? இன்னைக்கு போதைன்னு சொன்னா என்னது? கொக்கைனு, கஞ்சா, கனாபிஸ், அபின் இல்லையா, மெத் புதுசாலாம் வந்திருக்கு இல்லையா. நாங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் புக்ஸ்ல படிச்சதெல்லாம் இன்னைக்கு
பேப்பர்ல வருது, மெத்து, LSD, இப்படி வந்து எக்கச்சக்கமான பொருட்கள் வருது இல்ல, இதெல்லாம் போதை என்று அடையாளப்படுத்தப்பட்டு விடுச்சு. எது மறந்துடுச்சு? ஆல்கஹால் மறந்துடுச்சு, மது மறந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு டேஞ்சர் சைன் கொடுக்குறாரு. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு கஞ்சாவும் நார்மலைஸ் ஆயிடுச்சு, ஆல்கஹால் நார்மலைஸ் ஆயிடுச்சு, புரிஞ்சிட்டோம். ஆனா இனி 50 வருஷம் கழிச்சு இந்த மாத்திரை, இந்த சூவிங் கம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? அதுவும் நார்மலைஸ் ஆகும். இதுல என்ன தப்புங்க? இந்த கொஸ்டின் வந்து இப்ப கேட்கப்படுது இல்ல, இதுல என்ன தப்பு? இது இல்லாம இருக்க முடியாது. கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. மனுஷன் வாழ்றதுலாம் ரெண்டாவது, கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. அப்ப இது இல்லாம கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. இனி 40 வருஷம் கழிச்சு இதெல்லாம் இல்லாம கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாதுங்கிற இதே வாதத்தை வைக்கலாமா இல்லையா? வைப்பார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கூட்டம் உட்கார்ந்து நாமளும் பேசிட்டு போயிட்டு தான் இருக்கோம். அன்பு சகோதரர்களே, இந்த புத்தகம் எழுதுவதற்கு இது ஒரு பரப்புரையின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம் தான். இந்த தலைப்பு வந்து 2000 ஆண்டு சமரசம் பத்திரிகையில ஜூன் 15 முதல் 30 இதழ் சமரசம் பத்திரிகை மாதம் இருமுறை வரும். அதுல வந்து ஜூன் 15 இருந்து 30க்கு இதழ்ல வந்து நான் எழுதிய கட்டுரை, 26 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. இந்த தலைப்பு தான் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜூன் 26 வந்து பேரணி நடத்தப்படும். மாரத்தான் ஓடுவார்கள், ஆட்சியாளர்கள் ஓடுவார்கள், எல்லாம் பண்ணுவாங்க. அன்னைக்கு கூட டாஸ்மாக் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த வருஷம் நீங்க ஜூன் 26க்கு நோட் பண்ணிடுங்க. இந்த ஜூன் 26 அதே வெள்ளிக்கிழமை ஜும்மா ஒரு பள்ளிவாசல்ல அந்த உரை நிகழ்த்தினேன். அப்போ வந்து இந்த தலைப்பே இதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அதே தலைப்பை போட்டுருக்கோம். அந்த கட்டுரையினுடைய ஒரு முன்னுரையை வந்து நான் இப்ப வாசிச்சா உங்களுக்கு எஃபெக்ட் புரிஞ்சிருக்கும். 2000 ஆண்டு, நான் எதுக்கு அந்த வருஷம் சொல்றேன்னா 26 வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா? 26 வருஷத்துக்கு முன்னாடி 1998ஆவது ஆண்டு நான் பக்கத்துல இருக்கிற ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் MBBS முடிக்கிறேன். அப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகுது. அதுல இருந்து அந்த கட்டுரை ஆரம்பிக்கும். பழைய இதழ் இதா இருந்தா படிச்சு பார்த்துருக்கேன். அப்போ வந்து ஒரு பேஷண்ட் எங்களுக்கு வருது, IV லைன் போடுறோம், குளுக்கோஸ் ட்ரிப் போடுறாங்கல்ல, அதுக்காக வேண்டி தடவை தேடுறோம், கிடைக்கல. அவர் சொன்னாரு, சார் கொடுங்க சார் ஊசியா. அவர் எடுத்தா டக்குன்னு அவரே போட்டார். அதாவது IV லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டா லைஃப் லைன் சொல்லுவோம் அதுக்கு பேரு. அப்பதான் உசுரை கொடுக்க முடியும், ஏதாச்சும் பிளட் ஏத்துறது, எல்லாமே மருந்து எல்லாமே அதுல தான் இருக்கு. உண்மையா அப்படி ஷாக் ஆகும். ஸ்டான்லி மருத்துவமனையில் நடந்த எனக்கு நடந்த ஒரு அனுபவத்துல இருந்து அது ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் நான் வந்து 25 வருஷமா போட்டுட்டு இருக்கேன் சார் விஷயம். இப்ப கணக்கு அங்கிருந்து ஒரு 20 கூட்டிக்கணும், பின்னாடி போகணும். 80களில் ஆரம்பிக்கும். அப்போ இதுதான் வந்து அன்றைய நிலைமை. இன்றைய நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அகில இந்திய அளவில் 27.5% ஆண்கள் மதுவுக்கு அடிமையா இருக்கிறார்கள். ஒரு மனநல மருத்துவர் இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி. அதுக்கான OP நடத்துறாங்க, எல்லாமே பண்றோம். 27.5% ஆண்கள் அடிமையா இருக்கிறாங்க. ஆல்கஹால் மது அருந்துறவர்கள் அல்ல, அடிமையானவர்களுடைய அடிக்ட். 1.6% பெண்கள் அடிக்ட். இப்ப அந்த 27.5% அடிக்ட்னா ஒரு 20% கூட்டிடுங்க, பெருக்கிடுங்க. மோர் தென் 45% வந்து பழக்கத்துடன் இருக்காங்க. சரியா? நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிற பாக்குற மக்கள்ல 100 பேரை பாத்தீங்கன்னா 45 பேரு பழக்கத்துடன் இருக்கிறாங்க. வண்டியில போறீங்கன்னா வண்டியில உங்களுடன் பயணிக்கிறவர்கள் 100 பேரில் 45 பேர் இந்த பழக்கத்துடன் பயணிக்கிறார்கள். நீங்க ரோட்ல 2 வீலர் ஓட்டிட்டு போறீங்கன்னா எதிரில வரல 100 பேர்ல 45% இந்த போதையோட வராங்கன்னு. ஏன் இது சிக்னிபிகன்ட்னா இதுதான் சிக்னிபிகன்ட். ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இதுதான் முக்கியத்துவம். நான் தண்ணி அடிக்கிறது இல்லை, நான் இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அப்படிலாம் ஒதுங்கி போனீங்கன்னா, நீங்க ஒதுங்கி போனா ஒரு லாரி வந்து ஏறுது, ஆக்சிடென்ட் ஆகுது. BMW கார்ல பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்த மக்களை ஏத்தி கொலை பண்ணாங்க. சரியா? ஜட்ஜு கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணி விடுதலை பண்ணதாக கூட ஒரு ரிப்போர்ட் இருக்கு, அதையும் பார்த்துருப்பீங்க. அது எப்படி பிளாட்ஃபார்ம்ல ஒரு BMW கார் ஏறுது? போதுதான். ஹை கிளாஸ் இருக்குது, லோ கிளாஸ்லயும் இருக்குது.
வித்தியாசம் கிடையாது. சோ இது வந்து எல்லா இடத்துலயும் பரவி ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டே இருக்கிறதுனால நாம வந்து கொஞ்சம் அதுல அலர்ட் ஆகும். நான் ரொம்ப எல்லாம் புக்கை பத்தி பேச போறது இல்லை, எல்லாம் சகோதரர் ருக்குநிதி பேசிட்டாங்க. அவர்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார நன்றி. இந்த பரப்புரை போதையை ஒழிக்குமா? 2-3 விஷயம் மட்டும் பேசிட்டு முடிச்சிடறேன். இந்த பரப்புரை போதையை ஒழிக்குமா? 100% ஒழிக்கிறது. ஒரு நூல் எழுதி வெளியிடுவதால் போதை ஒளிந்து விடுமா? 200% ஒழியாது. அடுத்து ஒரு வீடியோ வரப்போகுது, குறும்படம் எடுப்பதனாலோ இல்ல பாட்டில் ராதா என்று ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டாலோ ஒழித்து விடுமா? இந்த படத்துக்கு பேரை சொல்றது காரணம் சரியா? சோ அதனால ஒளிந்து விடுமா? ஒளிந்து விட. அந்த படத்தை பாக்குறது கூட தண்ணி போட்டுட்டு தான் வந்து பார்ப்பாங்க. அப்படி என்றால் இதெல்லாம் ஒழியாது. ஒழிக்க இது முடியாது. இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே ஒழிக்காதுங்க. அப்புறம் எதுக்கு ஒரு பரம்பரை 15 நாள் எங்களை போட்டு கஷ்டப்படுத்தி அங்க போய் அவரை பாரு இவரை பாரு எல்லாம் சொல்றது. இன்னும் சொல்ல போனா இனிமேல் வர்ற காலம் இதை விட மோசமாகத்தான் இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், இப்போ என்னென்ன அடிப்படையில என்னென்ன அறிவியல், சோசியல், பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக மது இயல்பாகி கொண்டே வருகிறதோ இதே காரணங்களுக்காக இனிவரும் காலங்களில் மற்ற போதை பொருட்கள், இந்த மற்ற போதை பொருட்கள் தான் சொல்லணும், எல்லாமே என்ன ஆகும்? உங்களுக்கு இயல்பாக மாறிடும். ஒழியாது. ஆன்லைன்ல மது கிடைக்கும். யாராச்சும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிப்பீங்களா? ஆன்லைன்ல மது கிடைக்கும் இல்லையா? லேட்டஸ்ட் ஸ்கீம், கவர்மெண்ட் ஸ்கீம். சரி, ஆன்லைன்ல கஞ்சா கிடைச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? எஸ், பதில் சொல்லுங்க. ஆன்லைன்ல கஞ்சா கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இம்ப்ரூவ்மெண்டா? சார் அப்படிலாம் வராது அப்படிதானே? வேணுமா? ஆன்லைன் வெப்சைட் சொல்றேன், ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஞ்சா வீட்டுக்கு வரும். வேண்டாம் வேண்டாம். ஆன்லைன்ல கன்னாபிஸ் அவைலபிள். இப்ப இல்ல, நான் 3 வருஷமா அதை நோட் பண்ணிருக்கேன். எவ்வளவு ரூபா? 200 200 279 rupees 150 கிராம். இதுல வந்து நாம வந்து எந்த இடத்துல இருக்கிறோம்? யாரும் அந்த சைட்லாம் கேட்காதீங்க, அவருக்கு நான் காட்டினேன் இப்படி எல்லாம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி. அதனால இப்ப அதுக்கு அந்த டோரை ஓபன் பண்ணானா நிறைய பேர் என் மேல கோவப்படுவாங்க. சொல்லிடலாமா? ஒரே வார்த்தை சொல்லிட்டு கிராஸ் பண்றேன், சொல்லாம போக முடியாது. ஆயுர்வேத மருந்து அந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பல விதமான ஆச்சரியங்கள் கிடைக்கும். you can buy online. மாடர்ன் மெடிசின் டாக்டர்ஸ் வந்து படாத பாடுபட்டுவாங்க. அந்த மாத்திரை சைடு எஃபெக்ட், இந்த மாத்திரை சைடு எஃபெக்ட், இது நாங்க எழுதி ஒரு துண்டு போட்டு அந்த டப்பாக்குள்ள வச்சு கொடுத்தாலும் எல்லா கம்ப்ளைண்ட் எங்க மேலதான். ஒரு 4 மருத்துவர்கள் இருக்கிறோம். இத பத்தி யாரும் கேட்கறது இல்லை. கவர்மெண்ட் ப்ரோமோட்டிங் மெடிசின் ஆயுஷ் சைடுல அதையும் சொல்லணுங்கிறதுக்காண்டி பதிவு பண்ணிருக்கேன். ஆக ஆன்லைன்ல உங்களுக்கு கஞ்சா அவைலபிள். என்ன பேர் வேணாலும் மாறும், வந்து அடுத்தடுத்து வரும். அப்ப எதுக்கு இந்த பரப்புரை? நாம என்ன செய்ய போறோம்?